சார், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த அவங்களுக்கு சொல்வதற்கான உரிமைகள் இருக்கு. ஆகையால் அவங்களுடைய ஆசை அது, அந்த கருத்தை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் அரசியல் கட்சியும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல. அதனால அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஆசையா இருக்கலாம். அது 2026 தேர்தல் வாக்கு அன்னைக்கு தான் அவர் எவ்வளவு தொகுதியில என்ன ரிசல்ட்ங்கிறது அவர் தெரிஞ்சுக்க முடியும். கள நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, நாங்களும் பாக்குறோம். நீங்களும் எல்லா பகுதிகளுக்கும் சுற்றி பாக்குறீங்க, என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறதையும் சொல்றீங்க. சில நேரங்கள் இருக்கக்கூடிய நிறைகள் அதிகமா சொல்றதை விட குறைகள் அதிகமா நீங்க சொல்றீங்க. அதை நாங்க எங்களுக்கு ஒரு இதாக தான் நாங்க எடுத்துக்கிறோம். செய்யக்கூடிய பணிகளுக்கு நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைகள் சொன்னாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அரசும் அப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளும் உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. அவ்வளவுதான். சார், நான் என்ன பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் அப்படின்னு நீங்க உட்பட நான் உட்பட சொல்றதே தவறானது. போலி வாக்காளர்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? அது எந்த வகையில போலி வாக்காளர்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோகண்ணா சொல்லுங்க. போலி வாக்காளர்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அது போலி வாக்காளர்ங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க. அதாவது ஒருவர் ஒரு முகவரியில் குடியிருந்திருப்பார். அவர் வாடகை வீட்டில் கூட இருந்திருக்கலாம். ஒரு 5-6 ஆண்டுகள் குடியிருந்திருக்கலாம். அங்க வாக்குகளை சேர்த்திருப்பார். அதற்கு பிறகு வேறொரு இடத்திற்கு அவர் முகவரி மாறி சென்று இருக்கலாம், அல்லது சொந்த வீடு கட்டி போயிருக்கலாம். இப்ப அந்த வீடுகளில் நீக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க, இறந்த வாக்காளர்கள் இருப்பாங்க. இவங்களை போய் போலி வாக்காளர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது தேர்தல் ஆணையம் தான் முறையா செஞ்சிருக்கணும். நீக்க வேண்டிய வாக்காளரை நீக்கி இருக்கணும், இறந்த வாக்காளரை நீக்கி இருக்கணும். அதெல்லாம் உரிய காலத்துல நடக்காதனால அதையெல்லாம் நீங்க போலி வாக்காளர். பத்திரிகையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பேட்டியை கொடுத்தா கூட, மாற்றுக் கட்சியில யாராவது சொன்னா கூட போலி வாக்காளர் எப்படி எடுக்கிறீங்க? அது அவங்ககிட்டே கேட்கணும். எந்த வகையில போலி வாக்காளர், ஏதோ போலி ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தாங்களா, எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கறதான் பார்க்கணும். ஒரு முகவரி இப்ப தெற்கு தொகுதியா இருக்கட்டும், 2,40,000 ஓட்டு 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா எவ்வளவு பதிவாகுது? ஒரு 1,60,000 ஒரு 1,70,000 தான் பதிவாகுது. இந்த பூத்ல ஒரு 1,300 ஓட்டு இருக்குன்னா இப்ப ஒரு 800 ஓட்டு வரைக்கும் தான் SIRல வந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வரல. அப்ப ஒரு முகவரியில குடியிருந்தவங்க முகவரி மாறி போயிருக்காங்க. அந்த இடங்கள்ல அவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துடும். எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்களோ அங்க போய் அவங்க இப்ப 2 இடங்கள்ல ஓட்டு வச்சவங்க ஒரு இடங்கள்ல ஓட்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால போலி வாக்காளர் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு ஏற்புடைய கருத்து அல்லது ஏற்புடைய சொல் அல்லது. முகவரி மாறியவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகின்றார்கள், இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள், இரட்டை பதிவு நீக்கப்படுகிறது. ஆகையால இந்த வாக்காளர் பட்டியலுடைய சரிபார்ப்பு பணிகளை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் போதிய அவகாசங்கள் இருந்திருந்தா ஆவணங்கள் கொடுப்பதற்கோ அல்லது அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கோ வசதியா இருந்திருக்கு. இருந்த போதும் கூட எங்களுடைய தலைவர் தொடர்ந்து அதை கண்காணித்து இயக்க நிர்வாகிகள் இங்க கூடிய பூத் கமிட்டி எல்லாரும் 30 நாட்கள் அந்த பணிகளை முழுமையாக சம்பந்தப்பட்ட BLOவோடு சேர்ந்து அந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது. தகுதியுள்ள எந்த வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது. தகுதியற்றவர் யாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடக்கூடாது. இதுதான் எங்கள் தலைவரிட்ட கட்டளை. அதான் செஞ்சிருக்காங்க. ஆமா, நீங்க பதிவாகாத வாக்கு இருக்கு இல்லீங்களா? இப்ப நீங்க வெளியூர் முகவரி மாறி போனவங்க ஓட்டு போட வரப்போறதில்லை. இப்ப அந்த வாக்கெல்லாம் நீங்க நீக்கும் போது இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்தாங்கன்னா வாக்கு சதவீதம் கூட தானே செய்யும். 70% போற இடங்கள்ல ஒரு 85-90% வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அது எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் இப்ப ஆவணங்கள் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம பேரு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம பேர் சேர்ந்திருக்கா இல்ல விடுபட்டு இருக்காங்கிறது. அதனால வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதை முழுமையா நம்ம சரிபார்த்து பூத்து வாரியா எங்ககிட்ட நாங்கள் கணக்கெடுக்கப்பட்ட நோட்டு எங்ககிட்ட இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறோம். பூத் வரையா கணக்கெடுத்து கையில வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளா போய் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துச்சுன்னா அந்த பட்டியலில் இதையும் வச்சு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்தெந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த வாக்குகள் விடுபட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியும் கருத்து. அதுக்கப்புறம் அந்த பணிகள் முழுமையா அடையும். அதனாலதான் என்னன்னா இப்போ ஒரு 50% பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம். அதான் தலைவர் எங்கிட்ட சொன்னாங்க. 50% பணிகள் தான் இப்ப நிறைவாயிருக்கு. இன்னும் 50% பணிகள் இருக்கு. அந்த பணிகளை இந்த 1 மாத வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய பணிகள். போதிய ஆவணங்கள் கேட்கிற இடங்கள்ல ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதையெல்லாம் நாம் பெற்றுக் கொடுப்பது நம்முடைய கட்சியினுடைய கடமை, இயக்கத்தினுடைய கடமை. அதெல்லாம் அந்த பணியில் நாங்கள் செய்வோம் நிச்சயமா.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.